குறித்து உங்களுக்கு நான் பேச வந்திருப்பதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சரியா? தூங்குகின்ற புலியை முறம் கொண்டு எழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம், நம் பகைஞரை இனம் கண்டு ஒதுக்குவோம். நம்முடைய தமிழ் தொன்மை வாய்ந்த தமிழ், தொன்மை என்கிற தோளில் நம்மை தூக்கி சுமந்த தமிழ். எழுந்து நின்று தலை நிமிர்ந்து நடக்க செய்த ஒரு தமிழ். தமிழின் பெருமையை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அதுதான் நாம் தமிழர்கள், நாம் தமிழுக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு பாக்கியம். அதாவது எல்லா தாய்மொழிகளுமே தாய்மொழியில் பெயர் வைப்பார்கள். நம்முடைய தாய்மொழியில் தான் தாய்மொழியே என்ன பண்ணுவாங்க, பெயராக வைப்பாங்க. பேர் வைப்பாங்க. தமிழ், தமிழ் செல்வி, தமிழ் செல்வன், தமிழ் அரசி, தமிழ் அரசி, தமிழ் அரசன் என்ன பண்ணுவாங்க, தமிழ்லயே பேர் வைப்பாங்க. அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு மொழிதான் என்னது நம்முடைய தமிழ். யாவும் ஊரே யாரும் கேளே தனியன் பொண்ணு அரசிருப்பாங்க இல்லையா? அவர்கள் சொல்லும் பொழுது அந்த அதை நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா கடைசியில இருக்கிறோம், நீங்க பெரியோரை புகழ்தலும் ஏழே, சிறியோரை இகழவும் கூடாது. பெரியோரை ரொம்ப புகழ்ந்து நம்ம உச்சில ஏற்றி வச்சு அவங்க புகழ்ந்துட்டே இருக்க கூடாது. அவங்க அங்கேயே இருப்பாங்க, நாம கீழே இருந்துட்டு இருப்போம். அப்படியே செஞ்சுட்டா கூட சிறியோர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இகழ்ந்து பேசிடவே கூடாது. இவ்வளவு ஒரு நல்ல கருத்துக்கள் அடங்கிய நூல். நம்முடைய தமிழ் கூடலுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழை ரொம்ப விரும்பி படிக்கணும், தமிழ் இலக்கியங்களை பத்தி தெரியணும், தமிழுடைய அந்த நூல்களை விரும்பி படிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இப்படிப்பட்ட நிகழ்வு. அது என்ன, நம்மளுக்கு எல்லா இலக்கியங்களும் அம்மா சொன்னாங்க, அதாவது எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்குது தமிழ் மொழியில். செம்மொழி நம்முடைய தமிழ் மொழி, உயிர்மொழி. செம்மொழியாய் அந்தஸ்து பெற வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன தகுதிகள் தெரியலையா? 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மொழி எழுத்து, சொல், பொருள், இலக்கணம் எல்லா வடிவமும் பெற்ற ஒரு மொழியா இருக்க வேண்டும். நம்முடைய மொழிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஐயன் திருவள்ளுவர் என்ன பண்ணிருக்கிறார், திருக்குறளை எழுதியிருக்கிறார். எல்லா இலக்கியங்களும் அடங்கிய சாராம்சம் அடங்கிய ஒரு நூல் தான் எந்த நூல்? திருக்குறள். 2 அடியில் 3 முத்தான பிரிவுகளில் அதில் எது சிறந்தது என்று சொல்லி யாராலும் கண்டுபிடிக்க முடியாத 3மே சிறந்ததாய் காணப்படுகிற ஒரு திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறள் தமிழில் தான் எழுதப்பட்டது. ஆனால் தமிழுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு இருக்கிற எல்லாமே இருக்குது, அது சொந்தமாகி இறந்து. நம்முடைய இலக்கியங்களை பற்றி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம படிக்க விரும்புறதே இல்லை. வருகிற தலைமுறையினர் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், தமிழ் நூல்களை விரும்பி நீங்கள் பண்ண நல்ல முறையிலே நாங்கள் வழிநடத்துகிறோம். நமக்கு தேவையான எல்லா வகையான நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தல், பண்பாடை கற்றுக் கொடுத்தல். இலக்கியத்தை போல ஒரு காரியத்தை, இலக்கியவாதியை போல ஒரு காரியத்தை எளிதாக சொல்லிவிட முடியாது. ஒரு உதாரணம் சொல்லுறேன். ஒரு வெள்ளரிக்காய் விற்கிற பையனை பார்த்தோம், ஏன் பஸ்ல வெள்ளரிக்காய் விற்க போவாங்க, மாம்பழம் சின்ன சின்ன பிள்ளை வைப்பாங்க. நாம பார்த்து சாதாரணமாக பார்த்து கடந்து விடுவோம். ஆனா ஒரு இலக்கியவாதி ஒரே வார்த்தையில் எழுதுவார், ஒரு வெள்ளரி பிஞ்சு இருக்கிறது. அந்த வார்த்தையில் ஒரு வழி இருக்கு. வெள்ளரிக்காய் யார் இருக்கிறார்? பிஞ்சு குழந்தை இருக்கிறது. மெரினாவில் பலூன் விற்று கொண்டிருப்பான் ஒரு 8 வயது சிறுவன். அதை நம்ம சாதாரணமா பார்த்து அவரோட பலூன் வாங்கிட்டு போயிடுவோம். ஒரு இலக்கியவாதி எழுதுவான், பலூன் வாங்கும் வயதில் பலூன் இருக்கிறான் சிறுவன். அந்த சிறுவன் அந்த பலூனை வாங்கி விளையாடக்கூடிய வயதில் இருக்கிற சிறுவன். ஆனா அவன் என்ன பண்றான், பலூனை எவ்வளவு வலி நிறைந்த வார்த்தைகளை. சில நேரங்கள்ல எங்கேயாவது மாசு கழிவு வளர்றாங்க இல்லையா, கழிவுனை சுத்தம் பண்றவங்க பார்த்தா நம்ம மூக்கு பகுதியில் அப்படியே ஒதுங்கி போயிடும். அதுக்கு ஒரு கவிஞர் எழுதுகிறார், 2 கையிலும் மலம் மல்லுகிறவனுக்கு எந்த கை, வலது பக்கத்துல இருக்க கை என்ன சொல்லுவோம், சோத்தங்கை. என்ன சொல்லுவோம், வீச்சங்கை. எந்த கை வீச்சங்கை. அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போட ஒரு தொழிலை செய்வதை எவ்வளவு ஒரு சிம்பிள் ஒரே வார்த்தை ஒரு நடையில் எழுதிட்டார். அப்போ அதோட இன்னொரு ஆருடன் தமிழன் என்று சொல்லி ஒரு கவிஞர் எழுதலாம். சாப்பிட்டுட்டு இலைய தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த இலையை என்ன பண்ணும், ரோட்ல இருக்கிற கோழியோ இல்ல ஆடோ இல்ல ஏதோ என்ன பண்ணும், சாப்பிடும். அந்த இலைய ஒரு ஆடு
ஒரு ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடி வந்து சாப்பிடாமல் இருக்கிறது. இந்த காட்சியை அவன் சொல்லுகிறான். துள்ளி குதித்து ஓடி வந்த ஆட்டுக்குட்டி அங்கு வந்தவுடன் வாசனை கண்டது. இலையில் இருப்பது என் அன்னையின் வாசனை. புரியுதுல உங்களுக்கு? அப்ப மட்டன் குழம்பு யாரா இருந்திருக்கிறான்? அவருடைய அம்மாவா இருந்தது. அதனால சாப்பிடாம நின்றது என்று சொல்லி பார்க்க ஒரு சாதாரண இலக்கியம். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா காலங்களாய் பிரிப்பார்கள். சங்க காலம், காப்பிய காலம், அப்புறமா பக்தி காலம், சித்திலக்கிய காலம், அதுக்கப்புறமா இப்போ இந்த காலகட்டம் நவீன காலம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா காப்பிய காலத்துல 5 வகையான காப்பியங்கள் சொல்லப்படும். நீங்க பெண் பிள்ளைகள் இல்லையா? நம்முடைய தமிழ் உங்களுடைய பெண்களை எந்த அளவுக்கு உயர்வாக வைத்திருக்கிறது சொல்லி பாருங்க. 5 காப்பியங்களை நீங்க ஞாபகம் வைக்கலாம். பாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. காலில் நாம் அணிவது என்பது சிலம்பு, சிலப்பதிகாரம். இடையில் அணிவது மேகலை, மணி மேகலை. கையில் அணிவது காலில் அணிவது சீவக சிந்தாமணி. இப்படி 50 காப்பியங்கள் யார வச்சு வருது? பெண்கள் அணிகிற ஒரு ஆபரணத்தை வைக்கிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சொல்வளம் மிகுந்தது இதுதான் நம்முடைய தமிழ் தான். மற்ற மொழியில எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் முட்டி திணறி நிக்கணும் அடுத்த வார்த்தை வராம. ஆனா தமிழ் சொல்வளம் மிக்கது. உதாரணத்துக்கு நாம இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் இலை என்ன சொல்லுவோம்? முடிச்சு. ஆனா தமிழ்ல இலை, சருகு, பனை ஓலை, நெல் தாள், கரும்பு தோகை, இப்படி சொல்லி 36 வகையா என்ன பண்ணலாம்? அந்த இலைகளை சொற்களாய் பிரிக்கலாம். நாஞ்சில் நாதன் சொல்கிறாரு, யானையை 44 பெயர்கள் சொற்கள் கொண்டு என்ன பண்ணலாம்? அவ்வளவு சொல் வளம் நிறைந்தது. ஆனா நீங்க இன்னைக்கு கூகுள்ல போய் தேடிங்கன்னா நாஞ்சில் நாதன் 44 தான் சொன்னாரு. யானைக்கு 55 பேர்கள் என்ன பண்ணும்? கூகுள் காட்டி கொடுக்கும். தமிழில் அவ்வளவு சொற்கள் நிறைந்தது, சொல் வளம் நிறைந்தது. அப்போ ஒரு வாழ்க்கை கூட வாழ்க வளமுடன் வளர்கள் தமிழுடன் வாழ்க்கணும். ஏன் சொல்றோம்? எல்லா சீரும் சிறப்பும் பெற்ற மொழி என்ன மொழி? தமிழ் மொழியை நேசிக்கிறவர்களாக, அது மீது நம்ம ஒரு பெரிய பற்று கொண்டவர்களாக காணப்பட வளங்கள் நிறைந்த ஒரு தமிழ் மொழி. நிறைய வார்த்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல நிறைய வார்த்தைகள் முடிச்சுவாங்க. ஆன்டி, இந்த பக்கம் அங்கிள் முடிச்சுவாங்க. அப்பாவுடன் பிறந்த தங்கை அது அத்தை, அம்மாவுடன் பிறந்த தங்கை அது சித்தி, அது அக்காவாக இருந்தால் பெரியம்மா, தங்கையா இருந்தால் அப்பாவோட பிறந்தவர் அண்ணனாக இருந்தால் பெரியப்பா, தம்பியா இருந்தால் எவ்வளவு உணர்வு பூர்வமான உறவுகள், செழுமையான வார்த்தைகள், செல்வங்கள் நிறைந்ததுதான் நம்முடைய இந்த தமிழ் மொழியை நீங்க என்ன பண்ணணும்? அதிகமாய் கற்றுக்கொள்ள காலங்கள் பார்த்தோம். 5 வகையான காலங்கள். இலக்கியங்கள், இலக்கியவாதிகள் என்ன பண்றாங்க? எழுதியா என்ன பண்றாங்க? சொல்றாங்க. என்ன பண்ணா இலக்கியங்களை தேடி படிக்க வேண்டும். அதுல சொல்லப்பட்டிருக்கிற நல்ல கருத்துக்கள், திருக்குறளாகட்டும், எல்லா இலக்கியங்களாகட்டும், ஒரு மனிதர் எப்படியெல்லாம் நல்ல ஒழுக்கங்களோடு வாழ வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இலக்கியத்தோட அழகா என்ன பண்றாங்க இலக்கியவாதிகள் பார்க்கிறாங்க. தமிழை நேசி, தமிழை உயிர் போல சுவாசி, தமிழை நாம் அதிகமா என்ன பண்ணுவோம்? கற்றுக்கொள்ளும். ஒரு சாதாரண இலக்கியவாதிகள் பார்த்து நம்முடைய தமிழ் வருகிற ஒவ்வொரு கதைகளும், கவிதைகளும், காப்பியங்களும் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வது. ஒரு கவிஞன் பார்க்கிறார், ஒரு ஹெலிகாப்டர் தாழ பறக்கிறது. தாழ பறக்கிற அந்த காட்சியை ஒரு கவிஞர் எழுதுகிறார். இந்தியா குழந்தை அதை ஏக்கத்தோடு பார்க்கிறது. இந்தியா குழந்தை அதை ஏக்கத்தோடு பார்க்கிறது. அமெரிக்கா குழந்தை அதை பார்க்கும் பொழுது தன்னுடைய கடிகாரத்தை பார்க்கிறது. இந்தியா குழந்தை ஏக்கத்தோடுனா ஐயோ நம்ம ஒரு நாளாக போக மாட்டோமா, இல்ல போகிறதுக்கு நம்ம வசதி வேறு ஏக்கத்தோடு பார்க்கிறது. அமெரிக்கா குழந்தை எங்க அப்பா வந்து எங்கெல்லாம் வருவாரு, ஹெலிகாப்டர்ல வருவாங்க, மரக்காரங்கன்னு காட்டுறதுக்காக நாங்கள் எப்போ வருவாருன்னு சொல்லி பார்க்கிறேன். ஜப்பான் குழந்தை கணினியை பார்க்குது. இது என்ன மாடல்,
இந்த மாடல் நம்மகிட்ட இருக்குதா, இது நம்ம என்ன பண்ணோம், இந்த மாடல் வாங்கலாமா என்று சொல்லி பார்த்தோம். 3 சொன்னாங்க. இந்திய குழந்தை இயக்கத்தோடு பார்க்கிறது, அமெரிக்க குழந்தை கடிகாரத்தை பார்க்கிறது, ஜப்பான் குழந்தை கணினியை பார்க்கிறது, ஆனால் இலங்கை குழந்தை பதுங்கு போய் பார்க்கிறது. ஏன்னா இலங்கையில ஹெலிகாப்டர் கொண்டு தான் என்ன போடுவாங்க, கூந்தல் சொல்றாங்க. அப்போ ஒரு வார்த்தை, ஒரு கவிதை, ஒரு கதை ஒருவர் என்ன பண்ணுறதுன்னா கட்டமைக்கிறது, அதை பார்க்கிற யாரும் இருக்கிற வழியை உணர்ந்து கொள்வார். அதே தலைவர்கள் என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறோம் நான் சொன்னேன் இல்லையா, பலூன் இருக்கிற 8 வயது சிறுவன் பலூனை வாங்கக்கூடிய ஒரு வயதில் என்ன பண்றான், பலூனை நீங்க பார்த்திருப்பீங்க தமிழ்ல சிறிய பெரிய. இந்த சிறிய என்கிற வார்த்தையில எந்த அறி இருக்கும், பெரிய. பெரியங்கிற வார்த்தையில சிறிய இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு பெரிய மனிதனிடத்திலும் சின்ன குணங்கள் இருக்கதான் செய்யும். எப்பேற்பட்ட ஒரு சின்ன ஒரு சாதாரணமானவங்கிட்ட மிகப்பெரிய ஆற்றல் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதே நம்முடைய இந்த நூல்கள் அதிகமாய் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழை நேசிக்க வேண்டும். நான் மறந்தேன், தமிழை நீங்கள் தேடி தேடி அதை படிக்க படிக்க அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும். ஒரு நாடு சிறப்பாக ஆள வேண்டும் என்றால் வாளின் கூர்மையும் புத்தியின் கூர்மையும் அவசியம். வாளின் கூர்மை நாள் கூட என்ன ஆகிடும், மழைக்கு போய்விடும். அதை தீட்ட வேண்டும். நம்முடைய புத்தியின் கூர்மை குறையும் போது என்ன பண்ணணும், அதிகமான நூல்களை நாம் படிக்க வேண்டும். நூல்கள் நிறைய நம்ம படிக்க படிக்கதான் நம்முடைய அறிவு பெறும். அழகா சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீர் உயர நெல் உயர், வரப்புயர நீர் உயர். வரப்புயர நீர் உயர். அதாவது நீரின் அளவே உயருமா நீராம்பல், நாம் கற்ற நூலின் அளவே உயருமா நுண்ணறிவு. நீராம்பல் நீருடைய உயரம் எவ்வளவோ அந்த வளரும். 5 அடியில் தண்ணி இருக்குன்னா உயரம் 5 அடியில் இருக்கும். 10 அடி உயரத்துல தண்ணி இருக்குன்னா 10 அடி உயரத்துல இருக்கும். அதே போல நாம எந்த நூல்கள்லாம் கற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய நுண்ணறிவு வளரும். நாம ஒவ்வொரு நாளும் புத்தியை தீட்டுவதற்காக நம்ம அநேக நூல்களை என்ன பண்ணணும், தேடி கற்க வேண்டும். கல்விதான் ஒரு சிறந்த ஆயுதம் என்று சொல்லி நெல்சன் மண்டேலா சொன்னார். ஒரு பெத்த பிள்ளைகள் கைவிடமான கற்ற கல்வி கைவிடும். பெண் பிள்ளைகளுக்கு கல்வி ஒரு சிறந்தது. சொல்றாங்க இல்லையா, கல்வி ஏழைகளுக்கு செல்வம், பணக்காரர்களுக்கு அணிகலம், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண் பிள்ளைகள் கட்டாயம் இந்த கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். அதிலும் நம் தாய்மொழி எல்லா மொழிகளுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாரதி சொன்னார் இல்லையா, நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியோ இனிதான ஒரு மொழியை நான் பார்க்கல. எத்தனையோ மொழிகள் அவர் கற்றிருந்தாரு. நிறைய நம்முடைய அறிவு வளர்த்துக் கொள்ள அநேக மொழிகளை நாம் கற்க வேண்டும். இருந்தாலும் நம் தாய்மொழியை நம்ம என்ன பண்ணணும், உயிராக நேசிக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம பெண்கள் என்று சொன்ன உடனே ஒரு ஸ்பீச் பார்த்தது. ஒரு 3 முறை தங்கம் வென்றவர், 3 முறை தங்க பதக்கத்தை வென்றவர். அந்த 3 முறை தங்க பதக்கத்தை வெல்லும் பொழுது அந்த அரசு என்ன பண்ணுறது, 4வது முறை இவர் முடிவாரு தங்க பதக்கம் வென்று விடுவார் என்று சொல்லி அனுப்பி, இப்போ அவரு 3 முறை தங்க பதக்கத்தை வாங்குவதற்கு அங்க போய் அந்த துப்பாக்கி ஷூட் பண்ணோம் இல்லையா, இந்த வளையம் பார்த்துட்டீங்க. அது பெரிய வளையம், சின்ன வளையம், லாஸ்ட் மைய பாயிண்ட். அந்த பாயிண்ட நேரா சொல்றது யாரு கரெக்டா கால்குலேட் சொல்றாங்களோ அவங்க வின்னர்ஸ். இப்போ 3 முறை இவருக்கு போட்டியாளர் யாருன்னா கேரளால இருந்து அச்சுதானந்தன் ஒரு வயதான அவரும் ஒரு ஆபீசர். அவர் இவரிடத்தில் 3 முறை முனைவாரு, தோல்வி அடைந்தார். இப்ப 4வது முறை அவரும் நல்ல மிகப்பெரிய திறமைசாலி. ஒரு சின்ன பாயிண்ட் அளவா வித்தியாசம் இருக்கு 2 பேருக்குல, அதனால இவர் தகுதி பெற்று 4வது முறை இவர் போய் உட்கார்ந்து எல்லாம் தமிழக அரசு எப்படியாவது தங்கம் வந்து அனுப்பி, அவர் அங்க போய் உட்கார்ந்த உடனே என்னுடைய போட்டியாளராக அச்சுதானந்தன் வந்திருப்பார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் வந்திருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு பெண் பிள்ளை உட்கார்ந்தார். இப்போ சின்ன பொண்ணு, இவர் யாரு போட்டியாளர், இவர் தெரியும் அசாதாரண மேம்படியில் இவரை வீழ்த்தி விடலாம். அப்ப டாஸ் போட்டு தான் ஷூட் பண்ணணும். அவர் சொல்லுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே ஷூட் பண்றேன், பின்னாடி ஷூட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா முன்னாடி ஷூட் பண்றவங்க கரெக்டா ஷூட் பார்த்து பின்னாடி வரவங்க பதட்டம் அடைந்து விடுவாங்க. இவர் ஷூட் பண்ணுவாரு, 4க்குள் 1 அவுட் பண்ணிப்பாங்க. ஒரு 4 இதும் நடு பாயிண்ட்ல இருக்கும், ஒரு இது வெளியில இருக்கும். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதாவது இந்த ட்ரைனிங் ஷூட் அது ஷூட் பண்ணுமோ அதே மாதிரி 4க்குள் 1 அவுட் ஆகும்.
இப்போ அந்த ஆய்வு பண்ணுவாங்க இல்லையா, அதனுடைய மையத்திலையும் எது ரொம்ப டீப்பா மையமா இருக்குது அப்படின்னு பார்த்தா அவர் போய் பார்ப்பாரு, ஒரு பெரிய ஷாக் இருக்கும். ஏன்னா அவர் சுத்துறது அந்த பெண் சுத்துறது ரொம்ப டீப்பா, கொஞ்சம் பயம் வந்துடும். திரும்ப அதுக்கப்புறம் அந்த அடுத்து இப்போ ஒரிஜினலா என்ன பண்ணோம், ரவுண்ட்ஸ் வரும்போது 10 ரவுண்ட் ஷூட் பண்ணணும்னு சொல்லுவோம். 10 ரவுண்ட் ஷூட் பண்ணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது பயங்கர பயிற்சி இருக்கணும். அந்த பயிற்சி எல்லாம் ஷூட் பண்ண முடியாது. 10 ரவுண்ட் ஷூட் பண்ணாலும் இவர் கையில துப்பாக்கி கொடுக்கப்படுது. 9 ரவுண்ட் உள்ள ஷூட் பண்றாரு, 1 ரவுண்ட் வெளியே ஷூட் பண்றாரு. எல்லாரும் கை தட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் இருக்க முடியாது, ஷூட் பண்ண முடியாது. 10 ரவுண்ட் ஷூட் பண்ணா கண்டிப்பா 9 பாயிண்ட் உள்ள ஷூட் பண்ற மாதிரி யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பெண் கையில துப்பாக்கி கொடுக்கப்படுது. பெண் நேரே போய் பண்ணா, துப்பாக்கி எடுத்தா ஷூட் பண்ணா 10 ஷூட் எங்க போச்சு, இல்ல போச்சு. யாரு இருந்தார், பெண் பிள்ளை இருந்தார். துப்பாக்கி தூக்கி தூர எறிந்தார். பெண் தொடச்சுதே சொன்னா, கவலைப்படாதீர்கள் கலிமுறை, உங்களுக்கு போய் உங்களுக்கு போச்ச அந்த தகப்பனாரின் மகள் யார், என் தந்தை தோற்ற இடத்தில் நான் உங்களை வீழ்த்தி இருக்கிறேன், இது எனக்கு மகிழ்ச்சி என்பதை காட்டில ஒரு பெருமை அப்படின்னு சொன்னார். ஒரு பெண் பிள்ளை நினைத்தால் இதை சாதிக்க முடியும். நாளிலே மத்தியிலே நம்முடைய தமிழை பற்றி பேசுவோம். வாய்ப்பை கொடுத்த எல்லாரும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எப்பொழுதுமே நாம் தமிழை நேசிப்போம், தமிழை உயிர் போல சுவாசிப்போம். படிப்பு ஒன்றுதான் ஒரு பெரிய ஆயுதம். 7 தலைமுறை சரித்திரத்தை மாற்றக்கூடியது ஒரு கல்வி. ஆண் கல்வி கற்பதை காட்டிலும் ஒரு பெண் கல்வி கற்பது ஒரு சமுதாயத்தை உயர்த்தும். அப்படிப்பட்ட கல்வியை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சரியாய் பயன்படுத்தி கற்கின்றவர்கள் மாணவர்கள், கற்றுக் கொடுக்கின்றவர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்போம். நிறைய கற்றுட்டு வர நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்க கற்றதிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். அது ஆசிரியர்களை மாற்றலாம். வேறு காரியம் மாத்திரம் நான் சொல்லுவேன், அநேக பட்டங்களை பெற்று தன்னுடைய பேர்களை அலங்கரிப்பதை காட்டிலும் அநேக புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பது சிறந்த ஒரு இப்படிப்பட்ட சிறந்த பண்புடன் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிற நல்ல காரியங்களை என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்கிற மாணவர்களாய் அதுதான் உங்களை உயர்த்தும், உங்களுடைய வாழ்க்கையை பெருக்கும். இந்த தமிழ் குரலில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன்.